ஆதிமா சிவசக்தி போற்றி ஓம். ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 196வது பதிவு அழிவற்ற விருப்பாஷா கோவில் நலிவுற்ற விஜயநகர பேரரசு ஹம்பி என்னும் பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 15 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். இந்த உலகமானது கோடானு கோடி ஆண்டுகளாக எத்தனையோ இயற்கை சீற்றங்களால் வந்த பேரழிவுகளையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித இனம் தோன்றிய பின் அவர்கள் செய்யும் சீரழிவுகளையோ சகித்து கொண்டு இன்னும் உயிரோட்டமாக அதே இளமை புதுப்பொலிவுடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால்தான் பூமியை பூமி தாய் என்று அழைக்கிறோம். பொறுமையில் அன்னைக்கு நிகரானது என்பதால் தான். ஆனால் அழியக்கூடிய உலகில் அழிவற்றவராக என்றும் நிலையானவராக இருக்கக்கூடியவர் பரம்பொருள் ஒருவர் மட்டுமே. அவர் உருவமற்ற பரம ஆத்மா. ஆனால் இந்த அண்டசராசரங்கள் அனைத்தும் அவருக்கு கட்டுப்பட்டே இயங்குகின்றன. அவருக்கு விசாலமான கண்கள். அந்த திவ்ய பார்வையிலிருந்து யாரும் தப்ப இயலாது. விருப்பாஷா என்ற பெயருக்கு உண்டான அர்த்தமும் அதுதான். உருவற்ற ஆனால் கண்கள் கொண்ட இறைவன் என்பதால் அப்பெயருடன் கூடிய இறைவனாக எழுந்தருளி அருள் புரியும் இடம்தான் மாவீரர் தலைசிறந்த நிர்வாகி பேரரசர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் தோன்றிய சிற்பக்கலைகளுக்கு அழியா புகழ் பெற்ற அவரது தலைநகரான ஹம்பி ஆகும். துளுவ வம்சத்தை சார்ந்த கிபி 1509 ஆண்டு முதல் 1529 ஆண்டு வரை அரசாட்சி செய்த அவர் காலத்தில் அடங்கி ஒடுங்கியிருந்த பாமினி சுல்தான்கள் அவருக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த மைத்துனர் அச்சுததேவராயன் அவர் வாரிசு சதாசிவராயன் காலத்தில் அதீத பலம் பெற்று கிபி 1565 ஆண்டு தலைக்கோட்டை போரில் மன்னர் சதாசிவராயனை தோற்கடித்தனர். அரசன் தப்பி ஓடிவிட இதுநாள் வரை கிருஷ்ணதேவராயருடன் போர் புரிந்து தோல்வியுற்ற அவமானங்களுக்கு பழிவாங்க அவர் உலகில் எங்கும் காண முடியாத அளவு செய்த சிற்பக்கலைகளுடன் கூடிய விஜய விட்டலா கோவில் முதற்கொண்டு பல அரச மாளிகைகள், கேளிக்கை மண்டபங்கள் மற்றும் கோட்டைகளை இடித்து தள்ளி நிர்மூலமாக்கினர். எஞ்சியவையும் இன்னும் உலக புகழ் பெற்று விளங்குவதால் சமீபத்தில் நடந்த G20 மாநாட்டிற்கு விருந்தாளிகளாக வந்த பல நாட்டு தேசிய தலைவர்களை கர்நாடகா மாநிலத்தில் ஒரு மூலையில் விமான போக்குவரத்து வசதி கூட இல்லாத ஆனால் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற ஹம்பிக்கு இந்திய அரசாங்கத்தினர் அழைத்து வந்து காண்பித்தனர். அவர்களும் வாயடைத்து நின்று அதிசயித்து பார்த்துவிட்டு போனார்கள். அப்படி என்னதான் சிறப்பு அங்கே? சமீபத்தில் அங்கு நேரில் சென்று பார்த்து பிரமித்த நான் எனது அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நீங்கள் அடுத்து அங்கு சென்றால் அங்கு நிற்பது உயிரோட்டமான பல ஜீவனுள்ள கதைகள் கூறும் இடம் என்பதை தெரிந்து கொண்டு பார்ப்பது விவேகமான ஒன்று அல்லவா? முதலாவது கதையாக விஜய விட்டலா கோவிலை பற்றி பார்ப்போம். 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது விருப்பாக்ஷா சிவன் கோவில். ஆனால் இந்த கிருஷ்ணர் கோவில் 15ஆம் நூற்றாண்டு முதல் கிருஷ்ணதேவராயர் காலம், அதாவது 16ஆம் நூற்றாண்டு வரை கட்டப்பட்ட கோவில் ஆகும். ஹம்பி என்றால் இந்த கோவிலில் உள்ள இசைத்தூண் மண்டபமும் தேர் சிற்பமும் தான் பலர் நினைவுக்கு வரும். இந்த ரங்க மண்டபத்தில் 56 வெவ்வேறு வகையான வாத்திய கருவிகள் வாசிக்கும் சத்தம் கல் தூண்களில் கேட்கும். இந்த தூண்களுக்கு சரிகமப தூண்கள் என்றே பெயர்.
தற்சமயம் ஏற்கனவே பாமினி சுல்தான்களால் ஒரு பகுதி இடிக்கப்பட்டு உள்ள நிலையில் மேலும் சிலர் சில்மிஷம் செய்ய முயல்வதால் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. இந்த மண்டபத்தை மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது இரண்டாவது மனைவியாகிய சிறந்த ஆடல் அரசி திருமலாம்பிகா நாட்டியமாடுவதற்காக உருவாக்கினார். எங்களுக்கு வழிகாட்டிய கைடு 3 தூண்களில் இருந்து வரும் சப்தங்களை மட்டும் லேப்டாப் கம்ப்யூட்டரில் போட்டு காண்பித்தார். பள்ளிக்கூட மணி, ஆலய மணி, கொட்டும் முரசு ஆகிய சப்தங்கள் லேசாக தொட்டாலே வருகின்றன. ஒவ்வொரு பிரதான தூணுக்கும் 7 துணை தூண்கள் உள்ளன. அவற்றிலிருந்துதான் இந்த விதமான இசைக்கருவிகளின் சத்தம் எழுகிறது. அதன் மேல் சந்தனக்கட்டையை வைத்து லேசாக தட்டினால் விதமாக சரிகமபா ஸ்வரங்களை வாசிக்க கேட்கலாம். நம் ஊரில் 1-2 தூண்களை கோவில்களில் இவ்வாறு காண்பிப்பார்கள். சுசீந்திரம், மீனாட்சியம்மன் கோவில் போன்றவைகள் அவற்றுள் சில. ஆனால் இத்தனை கலைநயம் மிகுந்த வடிவமைப்புடன் இவ்வாறு கல்தூண்கள் கிரானைட்டில் செய்வது எவ்வாறு சாத்தியம் என்பது இன்னும் புரியாத புதிராகவே உள்ளது. அடுத்து பிரபலமான தேர் சிற்பம். நானும் ஒன்று வீட்டில் வாங்கி வைத்துள்ளேன். இந்த கல் அதீதமான கனம் கொண்ட கல் ஆகும். ஹம்பிக்கு வருபவர்கள் அனைவரும் இதையே நினைவு சின்னமாக வாங்கி செல்ல விரும்புகிறார்கள். இதை அங்கே தேர்ந்தெடுத்த சிற்பிகள் அழகாக செய்து கடைகளில் வைத்து விற்கிறார்கள். இந்த விஜய விட்டலா கோவிலே பெருமாள் அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணர் வசதியாக வசிப்பதற்காக கட்டப்பட்டது ஆகும். இத்தேர் கருடனை தேரோட்டியாக கொண்ட தேர் ஆகும். உள்ளே கருடாழ்வார் காட்சி தருகிறார். கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த தேரில் முன்பு மேல் தளமும் அமைந்து இருந்தது. சென்ற நூற்றாண்டில் இங்கு வந்த ஆங்கிலேயர் இதன் அசல் வடிவமைப்பை படமாக வரைந்து உள்ளார். அசல் படத்தை கைட் எங்களுக்கு காண்பித்தார். முன்னே குதிரைகள் பூட்டப்பட்டு கருடனிடம் கடிவாளம் இருந்திருக்கிறது. ஆனால் சுல்தான்கள் இடித்ததில் அவை எல்லாம் போய் தற்சமயம் இடைச்செருகலாக வந்த யானைகள்தான் உள்ளன. இது சிதைக்கப்பட்ட கோபுர வாசல். இங்குதான் மற்றைய மண்டபங்களிலும் யாழி, ராவணன், ஹனுமான், அவரே விதவிதமாக பாருங்கள் போன்ற ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் உள்ளன. ஒவ்வொன்றாக அங்கேயே இருந்து பார்த்தால் 3 நாட்களாவது அத்தனை சிற்பங்களையும் கண்டு ரசிக்க ஆகும். ஆக அடுத்த இடத்திற்கு வருவோம். இது ஆங்கிலேயர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கிலோ எடை கொண்ட கல் கதவுகளை கொண்ட இடிக்கப்பட்ட கோட்டை. துங்கபத்ரா நதிநீர் வரும் வண்ணம் கட்டப்பட்ட ராணிகளுக்கான நீச்சல் குளம் மற்றும் துர்க்கை அம்மன் கோவில், தீர்த்தக்குளம் அழகானவை. நீங்கள் பார்க்கும் இந்த பீடம் போன்ற அமைப்பின் மேல் ஒரு அரச மாளிகையே இருந்தது. தசரா கொண்டாட்டம் 10 நாட்கள் விமரிசையாக கொண்டாடப்படும் போது அரச குடும்பத்தினர் மேலிருந்து பார்ப்பார்கள். கிருஷ்ணதேவராயர் காலத்தில் பெண்களுக்கு சம உரிமை இருந்தது. குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், மல்யுத்தம், வாள் சண்டையில் சிறந்த, ஏன் ஒட்டகத்தை நிர்வகிக்கும் திறன் பெற்ற மொத்தத்தில் 30% பெண்களே கொண்ட அரண்மனை காவல் படை அவரிடம் இருந்ததாம். எத்தனையோ தங்கம் வைர வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கட்டைகளால் செய்யப்பட்ட மாபெரும் அரண்மனைகள் இப்போது தரைமட்டமாகி விட்டிருந்தன. பாதாள இரகசிய ஆலோசனை இடம் மட்டும் இருக்கிறது. உள்ளே இரகசிய வழியாக வந்து வெளியே செல்ல பாதை உண்டு. இப்போது தலைப்பு விஷயத்துக்கு வருவோம். இத்தனை அழிவை உண்டாக்கிய பாமினி சுல்தான்கள் ஏனோ விருப்பாக்ஷா கோவில் பக்கம் செல்லக்கூட துணியவில்லை. அந்த ஏதோ இனம் புரியாத சக்தி அவர்களை தடுத்து அந்த புராதனமான கோவிலையும் அதிலுள்ள அழகிய சிற்பங்களையும் காப்பாற்றி இருக்கிறது. முதலில் அக்கோவில் உண்டான வரலாறை பார்ப்போம். ஹம்பி முன்னொரு காலத்தில் பம்பா க்ஷேத்திரம், கிஷ்கிந்தா க்ஷேத்திரம், பாஸ்கர க்ஷேத்திரம் என்று அழைக்கப்பட்டது. காரணம், இங்கு பார்வதியின் அவதாரமான பம்பாதேவி தவம் செய்த இடம் என்பதால். துங்கபத்ரா நதியும் அப்போது பம்பை நதி என்றே அறியப்பட்டது. பார்வதி அன்னை தவம் செய்த மலைக்கு அருகிலேயே புனித பம்பா சரோவர் ஏரி காணப்படுகிறது.
அதன் அருகில் கருங்குரங்கு கூட்டங்கள் வசிக்கின்றன. ஆஞ்சநேயர் பிறந்து வளர்ந்த அஞ்சனாத்ரி மலை இங்குதான் உள்ளது. அஞ்சனாத்ரி கிஷ்கிந்தா பற்றிய முழு விவரமும் ஆஞ்சநேயர் பிறந்த அஞ்சனாத்ரி வாலி வதம் பதிவு 192 நீங்கள் விவரமாக காணலாம். ஆக பின்னாளில் கிஷ்கிந்தா ஆன இங்கு இவ்விடத்தில்தான் சபரி தான் ருசித்த பழங்களை ராமனுக்கு கொடுத்து, இவைவிட சிறந்த ருசியான பழம் வேறு எதுவும் இல்லை என்று எச்சில் படுத்தி தந்ததற்காக கோபப்பட்ட தம்பிக்கு கூறினார் ஸ்ரீராமர். பின்னர் சபரி பாட்டி வழி காண்பிக்க அருகிலுள்ள சுக்ரீவன் குகைக்கு சென்று அவரை சந்தித்தார். அக்குகையையும் அருகிலுள்ள லட்சுமி கோவில் லிங்கத்தையும் தரிசனம் செய்யுங்கள். ராமரின் திருப்பாதங்கள் குகையில் உண்டு. இங்குதான் ஹேமகுடா மலையில் தவம் செய்த சிவன் தன் தவத்தை கலைத்த காமனை நெற்றிக்கண்ணால் எரித்து அவன் உயிர்த்தெழுகையில் உருவமற்றவனாக மனைவி ரதியின் கண்களுக்கு மட்டுமே தெரிந்தவனாக மாற்றினார். பம்பாதேவியையும் திருமணம் செய்து கொண்டு அருவுரு ஆத்மலிங்கமான விருப்பாக்ஷா லிங்கமாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். பம்பாதேவி சன்னதியும் அவரின் மற்றைய அவதார தோற்றமான புவனேஸ்வரி சன்னதியும் உண்டு. புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை. கீழே சிறு சுயம்பு லிங்கமாக எழுந்தருளி அருள் பாலிக்கும் விருப்பாட்சரை முழுமையாக தரிசிக்க வேண்டுமென்றால் தினசரி காலை 7 முதல் 7:30 வரை நடைபெறும் ருத்ராபிஷேகத்தின் போது சிறப்பு டிக்கெட் வாங்கி சன்னதிக்கு முன் அமர்ந்து தரிசிக்கலாம். அப்போது புனிதமான அதீத சக்திமிகு அதிர்வலைகள் நம்மை அடைவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இது என் சொந்த அனுபவம் ஆகும். மானசாதேவி பாம்பாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். மிகப்பெரிய வெளிப்பிரகாரம் 100 கால் மண்டபத்தை கொண்ட இக்கோவிலை சுற்றி நான் எடுத்த வீடியோவை பாருங்கள். பழமையான பாரம்பரியமிக்க அற்புதமான சிலைகள் உள்ள கோவில் இது. உதாரணத்துக்கு இந்த ஹனுமான் மகிஷாசுரமர்த்தினி சிற்பங்கள் அற்புதமானவை. இங்குள்ள உலக அதிசயமான 3 முக நந்தி வாசலில் உள்ளது. அதன் ஒரு முகம் மட்டும் லேசாக கால ஓட்டத்தில் சிதைந்துள்ளது. வெளி பிரகாரத்திலும் சிவனுக்கு எதிராக 3 நந்தி சிலைகளும் ஒரு நாகமும் வித்தியாசமான முறையில் காட்சி தருகின்றன. இந்த பெரிய மத்தளம் மேலே கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தது. இது கீழே உள்ள முரசம் ஆகும். நாங்கள் செல்கையில் வித்தியாசமான முறையில் 2 மணிகள் அடித்து பூஜை செய்தார்கள். அந்த வீடியோவையும் காணுங்கள். அழகிய தீர்த்தமும் இங்கு உள்ளது. வெளிப்பிரகாரத்திலிருந்து அக்கோபுரம் வரை நீண்ட தூரம் நடக்க வேண்டும். அங்கு நினைத்தவை நடக்குமா என்று பரிசோதிக்க தனது கைகள் தானே நகரும் பீடத்தில் ஒரு அம்மாள் கைகளை வைத்து பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தேன். இவை தவிர இன்னும் அளிக்கப்படாமல் உள்ள முக்கியமான சில இடங்களையும் பார்ப்போம். இந்த 3 மீட்டர் உயர தண்ணீருக்குள் இருக்கும் படாவி லிங்க கோவில் மிக பிரசித்தி பெற்றது. 7 தலைகள் கொண்ட ஆதிசேஷன் கீழ் மிக பிரபலமான உக்ர லக்ஷ்மி நரசிம்மர் அமர்ந்த நிலையில் காட்சி அருளுகிறார். படா கணபதியும் மிக பெரியவராக அருளாசி நல்குகிறார். அகழ்வாராய்ச்சியின் போது கண்டெடுக்கப்பட்ட பூமிக்கடியில் உள்ள பாதாள சிவன் கோவில் மிகவும் அழகானது. இதையும் வெளிநாட்டவர்கள் வந்துதான் கண்டுபிடித்து உள்ளார்கள். மேலும் கர்நாடக அரசாங்கமே நடத்தும் ஜங்கிள் ரிசார்ட்டில் தங்கினால் அவர்களே பறவைகள் மற்றும் கரடிகள் சரணாலயத்திற்கு வண்டியில் அழைத்து சென்று அவற்றை காண்பிப்பார்கள். முனிராசா என்ற மேலாளர் நன்கு பராமரித்து வருகிறார். நாங்கள் சென்ற சமயம் 6 கரடிகளை பார்த்தோம். இவை ஸ்லோத் என்ற சிறிய வகை கரடிகள் ஆகும். 8000 ஏக்கர் பரப்பளவில் இதன் சரணாலயமானது அமைந்து உள்ளது.
ஆயிரக்கணக்கான கரடிகள் உள்ளே வசிக்கின்றன. இப்போது இந்த 3 நந்தி விஷயத்துக்கு மீண்டும் வந்து இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம். நீங்கள் அனைவரும் அநேகமாக 3 குரங்குகள் சிலைகளை பார்த்து இருப்பீர்கள். தீயவற்றை பார்க்காதே என்று ஒரு குரங்கு கண்களை பொத்தியும், தீயவற்றை கேட்காதே என்று மற்றொரு குரங்கு காதுகளை பொத்தியும், தீயன பேசாதே என்று ஒரு குரங்கு வாயை பொத்தியும் இருக்கும். ஏன் குரங்குகளை அதற்காக மற்ற விலங்குகளை விடுத்து காண்பிக்கிறார்கள்? ஒரு திரைப்பட பாடல் உண்டு. அது 57 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த பாடலாகும். மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு, அதை தாவவிட்டால் தப்பி ஓடவிட்டால் பாவத்தில் ஏற்றிவிடும், அது பாசத்தில் தள்ளிவிடும் என்ற அருமையான பாடலாகும். அது டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் இந்த பாடலை வெகு அழகாக பாடியிருப்பார். சரி, இந்த 3 குரங்குகள் சொல்வது போல் 3 குணங்களும் நமக்கு இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? சிவன் கோவில்கள் அனைத்திலும் நந்தி சிவனை நோக்கியபடி முன்னிற்பது எதனால்? சிவன் தவிர தன் சிந்தையில் யாரும் எப்போதும் வந்துவிடக்கூடாது என்பதனால். இங்கு 1க்கு 3ஆக இங்குள்ள நந்திகள் இருப்பதற்கும், ஒரே உடலில் 3 தலைகள் கொண்ட நந்தி இருப்பதற்கும் காரணம் இதுதான். மனதை கண்டபடி பார்த்து கேட்டு பேசி ஈடுபடுத்தி வெளி விஷயங்களில் உன் பெருதற்கரிய மனித வாழ்வை குரங்காட்டம் ஆடி வீணாக்காதே. என்றும் புலன்களை அடக்கி மனதில் இறைவனை மட்டுமே நிறுத்தி முக்தியடை என்பதுதான் அது. அப்போதே நீ உடலற்ற புருவமத்தியில் உள்ள உருவற்ற ஆன்மா, உன் தலைவன் பரமாத்மா ஒருவனே, அவனே விருப்பாக்ஷா, உருவற்றவன் என்றும் நிரந்தரமானவன், அவனே கதி என்று நினைத்தால் இந்த உடலில் சிறைப்பட்ட ஆன்மா உயிர் பிரிகையில் நீ அவனை மட்டுமே நினைத்து முக்தி அடைவாய். இல்லாவிட்டால் பிறவிப் பெருங்கடலில் அல்லலுற்று பாமினி சுல்தான்கள் விஜயநகர பேரரசை சிதைத்தது போல் காலப்போக்கில் சிதைக்கப்படுவாய் என்பதே இந்த ஹம்பி மாநகரம் நமக்கு கற்றுத்தரும் நீதி. இதை என்றும் மனதில் ஓதி வந்தால் உயர்வடையும் மானுட சாதி என்று கூறி இப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.